பிதாவே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீத புத்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், திருப்பாடல்கள் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, தேவனாகிய கர்த்தர் நமக்கு தாவீதின் வழியாய் வெளிப்படுத்துகிற உன்னதமான ஒரு வார்த்தை. நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. என் சத்துருக்களுக்கு முன்பதாய் நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துகிறார். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை என் ஆண்டவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். என் தலையில் நறுமண தைலத்தை அவர் பூசுகிறார். எனது பாத்திரம் நிரம்பி வழிகிறதா இருக்கிறது. இதில் ஒரு வார்த்தையை கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோங்க. பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. நமது பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்பிட்டாருங்க. அவர் விரும்பிட்டார். அவருடைய திட்டமே என்ன? கர்த்தருடைய பிள்ளைகள் நிரம்பி 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 வழிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது தேவனுக்கு பெருமை, தேவனுடைய மகிமை. தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, இவர்கள் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாறுவதுதான் அடையாளமாய் இருக்கிறது. யாரெல்லாம் கர்த்தரின் ஆசீர்வாதங்களில் நிரம்பி வழிகிறார்களோ அது தேவனுடைய மகிமையின் அடையாளம். நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. இன்னைக்கு காலையில் ஆண்டவர் தெளிவாய் பேசிக் கொண்டிருந்த ஒரு காரியம். சரி, பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் என்றால் பாத்திரம் பத்திரமாய் இருக்க வேண்டும் அல்லவோ? இதை குறித்து தான் கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம். பாத்திரம் பத்திரமாய் இருக்க வேண்டும் அல்லவா? பாத்திரம் பத்திரமாய் இருந்தால் மட்டும்தான். நல்ல கவனிங்க, பரலோகத்தின் பத்திரங்கள் எல்லாம் நமக்கு பாத்தியப்பட்டிருக்கும். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன். பரலோகம் பத்திரங்களினாலே நிரம்பி இருக்கிறது. சொத்து பத்திரங்களினாலே நிரம்பி இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்கிற சொத்து பத்திரங்கள் பரலோகம் நிரம்பி வைத்திருக்கிறது. அவர் சொல்லுகிறார், பரலோகம் எப்படி நிரம்பி இருக்கிறதோ இந்த நிரப்பப்பட்ட பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்து உங்களை நிரம்பி வழிய பண்ணும்படியாய் நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். இந்த வார்த்தைக்கு ஆண்டவர் அழகாய் கொடுத்தார். இந்த பாத்திரம் பத்திரமாய் இருந்தால் பரலோகத்தின் பத்திரங்கள் எல்லாம் நமக்கு பாத்தியப்பட்டிருக்கும். எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. உலகத்தில் ஒரு சென்ட் இடத்திற்கு போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு வீடு கட்ட போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு வேலை கிடைக்க போராடி கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். திருமண காரியத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம். சந்ததிகளின் ஆசீர்வாதங்களுக்காய் போராடி கொண்டிருக்கிறோம். போராடி 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 வியாதிப்பட்டு மரித்து விடுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ போராட வேண்டிய அவசியம் இல்லை. பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற தேவனாய் கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறபடினாலே உன் பாத்திரத்தை மாத்திரம் ஆயத்தப்படுத்து. உன் பாத்திரம் பத்திரமாய் இருக்கட்டும். அது வெறுமையாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் நிரம்பி வழிய பண்ணுகிற தேவன் அல்லவோ, அந்த பாத்திரத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ சமூகத்தில் பாத்திரமாய் நாம் போய் நிற்கின்ற பொழுது பத்திரமாய் நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர் அவர் நம்மோட கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் நிரம்பி வழிய பண்ணுகிறவராய் இருக்கிறார். மகிமைங்க, கிருபை. நீ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் அருமையான ஒரு மகள் தன் பிள்ளைகளை கடன்பட்டவர்கள் கொண்டு போக வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி எலிசாவை தேடி அவங்க வாராங்க. ஐயா, என் கணவர் கடன்பட்டு விட்டார், தீர்க்கதரிசியானவர் கடன்பட்டு மரித்து விட்டார். அவர் மரித்தது நிமித்தம் என் பிள்ளைகளை அடிமையாக்கி கொள்ளும்படியாய் கடன் கொடுத்தவர்கள் வந்து எங்களை வேதனைப்படுத்துகிறார்கள், எங்களை நிந்திக்கிறார்கள், எங்களை அவமானப்படுத்துகிறார்கள். என்ன செய்யணுன்னே தெரியல. ஐயா, நான் என்ன செய்வது, காப்பாற்றுங்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசியை தேடி அந்த அம்மா ஓடி வருகிற பொழுது அழகாய் எலிசா கேட்கிறார், அம்மா உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கின்ற பொழுது ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது என்று அந்த அம்மா சொல்றாங்க. சூப்பரான வார்த்தைங்க. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. அந்த அம்மா சொல்றாங்க, உடனே நீ போய் எல்லா வெற்று பாத்திரங்களையும் அண்டை வீட்டாரிடத்தில் வாங்கி கொண்டு வந்து அந்த எண்ணெயை நிரப்பு என்று சொல்லுங்க. ஊற்று, மற்ற பாத்திரங்களில் ஊற்று. நான் யோசித்து பார்க்கிறேங்க, இவர் என்ன லூசா அப்படின்னு அந்த அம்மா நினைக்கல. ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்கு, ஊரெல்லாம் வெத்து பாத்திரத்தை வாங்க சொல்றாங்க. ஊரெல்லாம் வெத்து பாத்திரத்தை வாங்க சொல்லி அதுல இந்த ஒரு குடம் எண்ணெயை ஊத்த சொல்றாரு. அறிவுலாம் இருக்கா இவருக்கு அப்படின்னு அந்த அம்மா நினைக்கல.
அந்த வார்த்தை நம்பினார்கள். அந்த வார்த்தை நம்பினார்கள். நான் இன்னைக்கு ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்பதற்காய் கர்த்தர் ஏதோ ஒரு திறமையை உங்களுக்குள் தாங்க வைத்திருக்கிறார். வேற எங்கேயும் அவர் வைக்கல, எந்த ஊர்லையும் வைக்கல, எந்த நாட்டிலும் வைக்கவில்லை. உங்களுக்குள் திறமையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த திறமையை அறியாதபடிக்கு நம்ம புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அந்த திறமையை அறியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்கிட்ட ஒண்ணுமில்லை, நான் பிரயோஜனம் இல்லாதவள், நான் பிரயோஜனம் இல்லாதவள் என்றெல்லாம் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு வயசாயிட்டு அதனால எல்லாரும் வெறுக்கிறாங்க. எனக்கு திராணி இல்லாமல் போயிட்டு அதனால எல்லாரும் ஒதுக்குறாங்க. என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. காரியத்தை சாதித்து கொண்டார்கள், இனி என்னால் ஒன்றும் முடியாது, எனவே எல்லாரும் என்னை விட்டு விலகிவிட்டார்கள். நான் வைத்திருந்த பொழுது எல்லாரும் தேடி வந்தார்கள், இன்றைக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, அதனால போயிட்டாங்க என்றெல்லாம் சொல்லி புலம்புகிறோம். பாருங்கள், எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், உன் பாத்திரத்தை பத்திரப்படுத்திக் கொள். அதுக்குள் கர்த்தருடைய திட்டம் இருக்கிறது, தேவனுடைய மகிமை இருக்கிறது. நீ சிறிய பாத்திரமாக இருக்கலாம், நீ வெற்று பாத்திரமாக இருக்கலாம், அந்த வெற்று பாத்திரத்துக்குள்ளும் தேவ திட்டம் இருக்கிறது. கலங்காத, பயப்படாத. ஒண்ணுமில்லை என்று நினைத்துக் கொண்டு போராடி கொண்டிருக்கிற வாழ்க்கையில் தேவன் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். உன் கண்கள் அறியாமல் இருக்கிறது என்றால் இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் விட்டு கொடுத்துருங்க. ஆண்டவரே, இந்த பாத்திரத்தை உங்க கரத்தில் தாரேன், இந்த பாத்திரத்தை உங்க கரத்தில் தாரேன். சாதாரண காரியம் இல்லைங்க. பாத்திரம் இல்லாமல் தேவனால் நிரம்ப வைக்க முடியாதுலாங்க. ஒரு பாத்திரம் இருந்தால் தானே அந்த பாத்திரத்திற்குள் ஏதாவது ஒன்றை நிரப்ப முடியும். நாம் பாத்திரமாய் தேவன் பக்கமாய் நிற்கும் பொழுதுதான் தேவன் நிரம்பி வழிய பண்ணுகிறவராய் இருக்கிறார். அப்போ இந்த வெற்று பாத்திரமாய் இருந்தாலும், இல்லை கொஞ்சம் தாழ்ந்துள்ள பாத்திரமாய் இருந்தாலும், இல்ல அசிங்கமான பாத்திரமாய் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த பாத்திரம் தேவனுக்கு முன்பதாய் நிற்க பாத்திரமாய் மாறும்படியாய், பாத்திரவான்களாய் நாம் மாறும்படியாய் தேவனாய் கர்த்தர் நமக்காய் இரத்தம் சிந்தினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாம் பாத்திரவான்கள். கர்த்தரின் பத்திரத்தை எழுதி வாங்குவதற்கு பாத்திரவான்கள். இயேசு சிந்தின இரத்தத்தினாலே நாம் பாத்திரவான்களை மாற்றப்பட்டு விட்டோம் என்கிற நம்பிக்கையோடு இந்த பாத்திரமானது தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும். பத்திரம் அப்படின்னு நான் என்ன சொல்றேன் அப்படி நல்லா கவனிங்களேன். எண்ணெய் நல்லா கவனிங்க. பாத்திரம் இருக்கும் வரைக்கும் நிரம்பிக் கொண்டிருந்தது. பாத்திரம் காணாமல் போனது, எண்ணெய் நின்று விட்டது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு நாள் இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு நாளும் அது மாறாது. அது வழிந்து கொண்டே இருக்கும். அது வழிந்து கொண்டே இருக்கிற ஜீவ ஊற்றா இருக்கிறது. அது ஊறிக்கொண்டே இருக்கிற ஆசீர்வாதம். பாத்திரம் ஆயத்தமாக இருந்தால் அது நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கும். பாத்திரம் காணாமல் போனது, எண்ணெய் நின்று போனது. எண்ணெய் நின்று போனதுக்கு அப்புறம் பாத்திரங்கள் காணாமல் போகவில்லை. நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஊற்றப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் இந்த பாத்திரமானது தேவன் பக்கமாய் பத்திரமாய் அப்படியே நோக்கி இருக்க வேண்டும் அல்லவா? நீ கலங்காத. 1000 பிரச்சனை சுற்றி இருக்கலாம், உனக்குள்ள எழும்ப முடியாத போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் பத்திரமாய் தேவன் பக்கம் போய் நிற்க நாம் பழகி கொள்ள வேண்டும். அப்படியே பத்திரமாய் தேவன் பக்கம் போய் நிற்க பழகி கொள்ள வேண்டும். ஒன்றுக்கு உதவாத கால் கழுவுவதற்கு மாத்திரமே பயன்படுத்தப்பட்ட கச்சாடிகள் தான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு தண்ணீரால் நிரப்பப்பட்டு அது திராட்சரசமாய் அந்த திருமண வீட்டையே அலங்கரித்தது, ஆசீர்வதித்தது. உன் வாழ்க்கை அலங்காரமாக ஆசீர்வாதமாக இருக்க தேவன் விரும்புகிறபடியாலே அந்த பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ண கர்த்தர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். ஒண்ணுமில்லை என்று புலம்பாது. பாத்திரமாய் மாத்திரம் இருந்தால் போதும். அது வெற்று பாத்திரமாக இருந்தாலும் கூட பரவாயில்லை. அந்த பாத்திரம் தேவனுக்கு முன்பதாய் நிற்க தேவன் விரும்புகிறார். கர்த்தரை மட்டும் நம்புவோம். அவர் சமூகத்தில் வந்து நிற்போம். நாள்தோறும் வந்து நிற்போம். கலங்காதிருங்கள். கண்களை மூடுவோமா? பிதாவே, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றி ஆண்டவரை பாத்திரம் நிரம்பி வெளியே பண்ணும்படியாக என் தேவனை கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் தடைகள் விலகி நிரம்பி வழியட்டும். இயேசுவின் நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.